பொங்கல் ஃபெஸ்டிவல் எப்போ எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? ரீசெண்டா தான் இந்த பண்டிகைக்கு பேரு பொங்கல்னு வந்தது. இதுக்கு முன்னாடி இருந்த உண்மையான பெயர் என்ன? ஏன் சூரியனுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து வழிபடுறோம்? பொங்கல் உருவான புராண கதை. சோழர் கல்வெட்டுல பொங்கல் ஃபெஸ்டிவல் எப்படி வந்தது? பொங்கல் பத்தின முழுமையான வரலாறை இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம், நான் உங்கள் நேஹா சந்திரன். ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் 4 விஷயத்தை தான் டிபெண்ட் பண்ணி இருந்தாங்க. மழை, மண், விதை, சூரியன். இந்த 4ஐயும் சேர்த்து பார்த்தோம்னா விவசாய நாகரிகம், அக்ரிகல்ச்சரல் சிவிலைசேஷன். நேச்சருக்கு நன்றி சொல்ற விதமாக, ஒரு ட்ரிபியூட் செலுத்துற விதமாக தான் இந்த ஃபெஸ்டிவலே கொண்டாடப்பட ஆரம்பிச்சது. இந்த நாளில ஏன் சூரியனுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து வழிபடுறோம்? நம்ம எல்லாருக்கும் தெரியும், பொங்கல் கொண்டாடப்படுற நாள் தை 1, அதாவது இங்கிலீஷ் மந்த் படி பார்த்தோம்னா ஜனவரி 15. ஜூலைல இருந்து ஜனவரி 15 முடியும் ஈஸ்ட் சைடு ரைஸ் ஆகிற சன் வந்து சவுத் பக்கம் சாஞ்ச மாதிரி ரைஸ் ஆகும். இதே தை 1ல இருந்து, அதாவது ஜனவரி 15ல இருந்து ஜூன் முடியும் நார்த் சைடு சாஞ்ச மாதிரி ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். சன் எப்பவும் ரைஸ் இந்த ஈஸ்ட் தான், ஸ்லைட்டா சாஞ்ச மாதிரி இருக்கும். நம்ம முன்னோர்கள் இந்த காலத்தை உத்தராயணம்னு சொல்றாங்க. உத்தர்ன்ற வேர்டுக்கு ஹிந்தில மீனிங் வந்து நார்த்னு அர்த்தம். சோ இதை எனக்கு அனாலிசிஸ் பண்ணி நோட்ஸ் எடுக்கும்போது ஒண்ணு தோணுச்சு, ஒருவேளை ஹிந்தியும் தமிழ் மொழியில இருந்து தான் வந்ததோன்னு. சோ இந்த ஜனவரி 15ல இருந்து ஜூன் பீரியட் முடியும் டே லைட், சன்னோட வெளிச்சம் வந்து ஜாஸ்தியா இருக்கும், வெளிச்சத்துக்கான காலம். தை 1 ஹார்வெஸ்ட் பண்ணும்போது விளைச்சல் ஜாஸ்தியா இருக்கும், அதனால சூரியனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வழிபடுறாங்க. அப்புறம் முதலாம் ராஜேந்திர சோழன் கல்வெட்டுல புதி ஈடு விழான்னு இருக்கு. புதி ஈடுக்கு மீனிங் வந்து அறுவடை. அப்போ அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் வந்து அறுவடை விழான்னு தான் இந்த விழாவை கொண்டாடி இருக்காங்க. ராஜேந்திர சோழர்கள் வந்து புதி ஈடு விழான்னு கொண்டாடி இருக்காங்க. காலப்போக்குல இந்த பண்டிகைக்கு பொங்கல்ன்ற பேர் எப்படி வந்துச்சுன்னா, பால், அரிசி, வெல்லம் இதெல்லாம் சேர்த்து தண்ணி சேர்த்து கொதிக்க விடும்போது பொங்கி வரும். இதை வந்து நம்ம முன்னோர்கள் நல்ல காரியமா நினைப்பாங்க. அதே மாதிரி தை 1 விளைச்சல் அப்பையும் விளைச்சல் பொங்கி வருமானம் பொங்கி வருவதனால் பொங்கல் அப்படின்னு அந்த விழாவுக்கு பேர் வச்சுட்டாங்க. பொங்கலுக்கான புராண கதையை நான் வீடியோ கடைசியில சொல்றேன். இந்த பொங்கலை 4 நாள் கொண்டாடுவாங்க. மார்கழி கடைசி நாள் போகி பொங்கல். அதுக்கான அடைமொழியே பழையன கழிதலும் புதியன புகுதலும். இப்போதான் இந்த காலத்துலதான் பழையன கழிதல்லாம் வீட்டுல இருக்க பழைய திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து தேவையில்லாததெல்லாம் போட்டு எரிச்சு விடுறதா போகின்னு இருக்காங்க. அப்படி கிடையாது. நம்ம முன்னோர்கள் என்னன்னா விவசாயம் தொழில் தான் பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா. மார்கழி முடிய போற நேரத்துல பதர் வந்து நிறைய இருக்கும். பதர்னா நெல்லே இல்லாம அவுட்டர் லேயர். அந்த பதர் எல்லாம் நம்ம கழிச்சாதான் புதுசா வர அறுவடை பண்ற நெல்லை வந்து நம்ம உள்ள அடுக்க முடியும்ன்றதுக்காக பதரெல்லாம் எரிப்பாங்க. அதுதான் பழையன கழிதலும் புதியன புகுதலும். நெல் மூட்டைகள்லாம் புதுசா அடுக்க முடியும். ஸோ இப்போ வந்து நீங்க வந்து பழையன கழிதல், பழைய திங்ஸ், பழைய துணிமணி எல்லாம் எரிக்கணும்னு கிடைக்காது. இல்லாதவங்களுக்கு பொம்மையோ ட்ரெஸ்ஸோ அதை கொடுங்க. தை 1 சூரிய பொங்கல். மஞ்சள் கொத்து, கரும்பு, வாழை, கிழங்கு, கொடி வழி காய்கறிகள் எல்லாம் வச்சு அப்புறம் பொங்கல் பானையில பொங்கல் செஞ்சு வழிபடுவாங்க. முதல்ல சூரிய பகவானுக்கு படைச்சிட்டு வழிபடுவாங்க. தை 2 மாட்டு பொங்கல். விவசாயத்திற்கு ஹெல்ப் பண்ண எல்லா மாடுகளுக்கும் அலங்காரம் பண்ணி பொட்டு வச்சு பூ வச்சு நல்ல நல்ல சாப்பாடை பண்ணி கொடுத்து நன்றி செலுத்தும் விதமாக மாடுகளுக்கு இதை பண்ணுவாங்க. அன்னைக்குதான் ஜல்லிக்கட்டு, தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டும் நடைபெறும். தை 3 காணும் பொங்கல். ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் ஒன்று கூடி பொங்கலை செலிப்ரேட் பண்ணுவாங்க. இதான் காணும் பொங்கல். இந்த 4 நாள் பொங்கல்ல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு தனித்துவம் இருக்கு. அதாவது சர்க்கரை பொங்கல்னா லைஃபோட ஸ்வீட்னஸை குறிக்கும். வெண் பொங்கல் கர்ட் ரைஸ் செய்வாங்க, பேலன்ஸ்டான லைஃபா இருக்கணும்ன்றத குறிக்கும். சுகர் கேன்னா அது எப்படி நீளமா வளருதோ நம்மளோட growth-உம் வளர்ந்துகிட்டே போகணும். மாடுகளை வழிபடுறது நமக்கு உதவுனவங்களை என்னைக்கும் மறக்க கூடாது. ஜல்லிக்கட்டு தமிழர்களின் வீரத்தை குறிக்கும். இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் வந்து தமிழ்நாட்டுல பொங்கல்ன்ற பேர், கேரளால மகர விளக்குன்னு இருக்கு, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகால சங்கராந்தின்னு செலிப்ரேட் பண்ணுவாங்க. இங்க மட்டும் இல்ல, USA, கனடா, சிங்கப்பூர்னு நிறைய வெளிநாடுகள்ல இப்ப தமிழர்கள் கால் பதிச்சுட்டாங்க. அங்கேயும் பொங்கல் செலிப்ரேஷன் நடக்கும். இந்த பொங்கலுக்குன்னு ஒரு புராண கதை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. கிருஷ்ணர் கோகுலத்துல இருக்கும்போது அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே இந்திர கடவுளை மட்டும்தான் வழிபட்டுட்டு இருந்தாங்க. உடனே கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அங்க இருக்க மக்கள்கிட்ட, கோவர்தன் மலை தான் உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குது. சாப்பாடா இருக்கட்டும், அங்கதான் நீங்க அறுவடை செய்றீங்க, உங்க நிலங்கள் எல்லாம் அங்கதான் இருக்கு, நீங்க ஏன் கோவர்தன் மலையை வந்து வழிபட மாட்டீங்கன்னு கேட்டிருக்காரு. உடனே அங்க இருக்க மக்கள் வந்து கிருஷ்ணர் சொல்றது சரிதான், கோவர்தன் மலையை வந்து நம்ம வழிபடணும்னு சொல்லி கோவர்தன் மலைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து வழிபடுறாங்க.
உடனே இந்திர பகவானுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. கோவத்துல அங்க இருக்கிற மக்களை துன்புறுத்தணும்னு சொல்லி 3 நாள் விடாம மழை இடின்னு சொல்லிட்டு வெள்ள வர அளவுக்கு மழை பெய்யறாரு. உடனே கிருஷ்ணர் கோவர்தனன் மலைய ஒரு சுண்டு விரல்ல தூக்கி அங்க இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் காப்பாத்துறாரு. அப்பதான் இந்திர கடவுளுக்கும் புரிஞ்சுது எல்லாரும் சமம், நமக்கு உதவுற எல்லாரையும் வழிபடணும்னு. இது ஒரு புராண கதை. நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம முன்னோர்கள் நேச்சருக்கு தேங்க்யூ சொல்ற விதமாக தான் இந்த ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்கன்னு. ஸோ இந்த கதை அதோட லிங்க் ஆகுது. பொங்கல்ன்றது சாதாரண ஃபெஸ்டிவல் இல்ல, தமிழ் நாகரிகத்தின் ஆன்மா, ஒரு உயிர். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.